இயக்குனர் ஒருத்தர் காலமாக இருக்கக்கூடிய செய்தியை கேள்விப்பட்டு நடிகர் சாந்தனு அவர்கள் இவ்வளவு அவசரமாக எதுக்காக இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக தெரிவிச்சிருக்கிறாராம். அது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இதே போல் திரைப்பிரபலங்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்படின்றது ரொம்பவே வேதனை கொடுக்குது. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத யானை கூட்டம், ராவண கூட்டம் படங்களை இயக்கிய விக்ரம் திடீர் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்காரு. அவருடைய மறைவு திரைத்துறையினரிடையே மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரின் ராவண கொட்டம் படத்தில் நடித்த நடிகர் சாந்தனு இயக்குனர் விக்ரம் சுகுமாரனுடைய மறைவுக்கு ரொம்பவே கடும் சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கதிர் நடிப்பில் வெளியான மத யானை கூட்டம் படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் விக்ரம் சுகுமாரன். முதல் படத்திலே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பினை பெற்ற இவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவரின் திடீர் மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இவ்வளவு சீக்கிரமாக மறந்து விட்டீர்களே அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே கவலையோட பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவில் பல தரமான இயக்குநர்களை கொடுத்து பாலுமகேந்திரனிடம் உதவியாளராக இருந்து திரையுலக கனவை துவங்கினார் விக்ரம். உதவி இயக்குநராக பணியாற்றி இவர் தனுஷ் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்குநராக அறிமுகமான பொல்லாதவன் படத்தில் நடித்தார். இதற்கு சுகுமாரனுடைய கொடிவீரன் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான ஆடுகள படத்துக்கு வசனகர்த்தாகவும் இவர் பணியாற்றியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மத யானை கூட்டம் படத்தின் வாயிலாக இயக்குநராக அறிமுகமான விக்ரம் சுகுமாரன் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகராகவும் நடித்து புகழ் பெற்றார். இந்த சூழ்நிலை அவருடைய இப்படி ஒரு இழப்பானது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்குது. நம்மளுடைய சார்பாக அவரினுடைய ஆன்மா சாந்தியுடன் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் நல்லா வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது கடவுளோட புண்ணியம்தான். என்னை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை நிறைய பேர் பேசி வரீங்க. அதற்காக நான் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால் ரொம்ப என்னை யாரும் சீண்டி பார்க்கணும்னு நினைக்க வேண்டாம், ஒரு கல்லை கூட உங்களால் பிடுங்க முடியாது அப்படின்னு எதிர்மறையாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா குபேரா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் தான் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதனால் தொடர்ந்து எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.